ஒரு சில மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல கனமழை பொறுத்தவரை தீவிரமாகுறத நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் காலை மற்றும் பகல் நேரங்கள்ல வெயில் காணப்பட்டாலும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை பொழியும். மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கனமழை அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சியில தான் அதிகம் எதிர்பார்க்க முடியும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்கள்ல தான் இந்த மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுல குறிப்பா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அவலாஞ்சி, குந்தா பகுதிகள்ல கனமழையும், மற்ற இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும். ஆனா தொடர்ச்சியாக கனமழை பெய்கிறதுனால, அங்க தாழ்வான பகுதிகள்ல மழைநீர் பொறுத்தவரைக்கும் அதிகமாக நமக்கு சூழ்ந்திருக்கிறது. ஆகவே நீலகிரி மாவட்டத்தில் விடாது பெய்யும் கனமழையின் காரணமாக பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டு வருது. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் விடாத கனமழை. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறுல நாளுக்கு நாள் மழை பொழிவினுடைய தீவிரம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. விடாமல் கனமழையும் கொட்டி தீர்த்து வருகிறது. கோயம்புத்தூருடைய நகர பகுதிகளில் விட்டு விட்டு மழை பொழிவு. கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதிகள், குறிப்பா மேட்டுப்பாளையம், காரமடை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி போன்ற பகுதிகள்லாம் வானம் மேகமூட்டம் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பொழிவாக பார்க்க முடியுது. அதைத் தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு சில நேரங்களில் மட்டும் பரவலாக மழை பொழிவும் தீவிரமாகி வருகிறது. இனி வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் விடாத கனமழை கண்டிப்பாக இருக்கும். குமரி மாவட்டத்திலும் நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது இல்லைனா கூட சில நேரங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு கிடைக்கும். இப்போ மற்ற மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம். இரவு நேரத்தில் மிதமான மழை வாய்ப்பு இருக்கு. இனி வரும் நாட்கள் ஜூலை முதல் வாரத்தில் மிதமானதிலிருந்து கனமழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல அவ்வப்போது இரவு நேரம் மழை பொழிவாக இந்த ஜூலை முதல் வாரங்களில் எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம். சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலும் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் மட்டும் பகுதியான மழை பொழிவாக கடலோர பகுதிகளில் எதிர்பாருங்க. டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். மிதமானது முதல் கனமழை வரை டெல்டா மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மயிலாடுதுறை, அதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு மழையே பெய்யாம நமக்கு வெயில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிச்சயம் நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வரக்கூடிய இந்த ஜூலை மாதங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளிலும் பெரும்பாலும் காலை மற்றும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் மாலை நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து பரவலாக சில இடங்களில் மிதமான மழையும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் பரவலாக தென்மேற்கு பருவமழைங்கிறது அதிகரிக்கக்கூடும்.